வணக்கம். ஸோ என்னோட பேர் மணி. ஐம் அன் ஆர்கிடெக்ட். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி டைப்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து சென்னையில் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். டிடிடி ஸ்டுடியோன்ற நேமில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பில்டிங்ஸ் டைப்பாலஜின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் டைப். இப்போ நமக்கு பிஃபோர் ஒரு 60 to 70 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு வீட்டில் இருந்தோமோ அந்த தான் நாங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் ஆஃப்டர் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டிங் இந்த மாதிரியான காலம் பில்டிங் அப்புறம் ரூஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாமே கான்க்ரீட்டில் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பேரிங் பில்டிங்னு சொல்லுவோம். லைக் வந்து லைம் பில்டிங்னு இருக்கும், மட் பில்டிங்னு இருக்கும். அது மாதிரி வந்து தற்சார்பு, அதாவது நம்ம லோக்கலில் அவைலபிள் மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லின்னும் போது நம்ம லோ காஸ்டிங்லாம் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ இருக்க பில்டிங்கோட ஈக்குவல் காஸ்டிங்கில் நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ வந்து அது வந்து நம்ம மக்களுக்கும் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஜோனை கொடுக்கும். இப்போ நாங்கள் பண்ணுற ஒரு பில்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு ஜென்ரல் பில்டிங்கும் இதுக்குமே ஒரு 3 to 4 டிகிரி டெம்பரேச்சர் ஒரு வேரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கான ஒரு இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஜென்ரல் பில்டிங் உள்ள வந்து ஒரு 28 டிகிரி கிட்ட நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னா அது 24 டிகிரி கிட்ட கொண்டு வர முடியுது நம்மளால். அந்த அளவுக்கான ஒரு வேரியேஷன் கொண்டு வரும். இது எப்படி கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிமெண்ட்ன்ற ஒரு யூசேஜை வந்து மேக்ஸிமம் நாங்கள் ரெடியூஸ் பண்ண பார்க்குறோம். எந்த அளவுக்கு நம்ம சிமெண்ட்டை தவிர்க்க பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு பில்டிங் வந்து ஒரு எஃபெக்டிவாகவே நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம மேக்ஸிமம் யூசேஜ் ஆஃப் லைமை வந்து உள்ளே கொண்டு வரோம். லைம் எதுக்கு நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது லைம் ப்ராப்பர்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து தெர்மல் இன்சுலேஷன் பெட்டராக இருக்கும். வெளியே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குன்னா உள்ள கோல்டாக இருக்கும். இது வெளியே கோல்டாக இருக்கும்போது உள்ள வார்மாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்துட்டு நம்ம பாடி கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்குது. அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம லைம்ன்ற ஒரு யூசேஜை வந்து கொண்டு வர பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே லோக்கல் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிளைமேட் அடாப்டிவாகவும் இருக்கும். இப்போ கிளைமேட்டுக்கு அது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ப்ராசஸ்டு மெட்டீரியல்ன்றதை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணுறதுனால ப்ராசஸ் மெட்டீரியல் தான் நம்மளுக்கு ஒரு கிளைமேட்டுக்கு ரெஸ்பான்சிவாக இல்லாமல் ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு சிமெண்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்டோட மேக்ஸிமம் வந்து அதோட டைப்பாலஜி ப்ராப்பர்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். மார்னிங் டைம்லையோ டு டியூரிங் த லஞ்ச் டைம் அது மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்து திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்து ரீடியேட் பண்ணுது. நம்மளுக்கு ரீடியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அந்த டெம்பரேச்சரில் லைக் நம்ம தூங்கவோ இல்லை அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நம்ம ஏசியோ அகைன் நம்ம ஏதோ ஒன்று சம்திங் இது பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ன்றதை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு லைம்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் அதுக்கப்புறம் வந்து லைமோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. அப்பப்போ ரீடியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை உள்ளே வந்து நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி டைப் ஆஃப் பில்டிங்ஸ் லைக் வந்து லைம் பில்டிங் மட் பில்டிங் சொல்லிட்டு ஒன்று நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னல் பில்டிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் வந்துட்டு லைக் பண்ணுற பீப்புள்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஹெரிட்டேஜ் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அகைன் அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் நீடே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஷெல்டர் அண்ட் கிளாத்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் ஃபுட்டு வந்து ஆர்கானிக் ஃபுட் நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும்னு. செகண்டரி நம்ம கிளாத்திங், ஸோ காட்டன் சம்திங் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம். தேர்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஷெல்டர். நம்ம அதை பற்றி அதிகமான ஒரு பார்க்குறது இல்லை. ஆனால் பட் ஷெல்டரும் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம எந்த ஒரு வீட்டில் இருக்க போகிறோமோ 60 to 70 இயர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம அந்த ஒரு டைம் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒன்று வந்து ப்ராப்பராகவும் நம்ம உடம்புக்கு ஏற்றதாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பேசிக் நீடாக இருக்குது. அதனால் வந்து எத்தனை பேர் வந்துட்டு லைக் ரிட்டையர்மெண்ட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை வந்து இருக்கும் போதோ இல்லை வந்து பிறக்கிறதுலேருந்து லைக் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. லைக் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்குது, கிளைமேட்டிக் ரெஸ்பான்சிவாக இருக்குது, நம்ம பாடிக்கு ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான பீப்புள் யாரெல்லாம் செக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே இது மாதிரி தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பிஃபோர் 60 இயர்ஸ் வந்து இந்த கான்க்ரீட் ரூஃப்க்கு முன்னாடி மேஜராக யூஸ் பண்ணப்பட்ட ரூஃப் இன் சென்னை. அந்த சென்னைன்னு மட்டும் சொல்ல முடியாது, த்ரூ அவுட் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியாவிலே வந்து நம்ம மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் வந்து எப்படி எவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜராக ஒரு 300 to 400 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே ஸ்லோ ப்ரூஃப், அதாவது கிரவுண்ட் ஸ்டோரி மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வேணும், ஒரு மெசனி அதுக்கு மேலே வந்து ரூம்ஸோ டெரஸோ ஏதோ சம்திங் தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க வந்து ஃப்ளாட் ரூஃப்காக பிளான் பண்ணாங்க. அப்படி எவால்வ் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டெரஸ் ரூஃப். அது மெயின்லி வந்து மெட்ராஸ், அதாவது சென்னைக்கு முன்னாடி பேர் வந்து மெட்ராஸ், அந்த மெட்ராஸில் எவால்வ் ஆனதுனால மெட்ராஸ் டெரஸ் ரூஃப்ன்ற பேரும் அது வச்சுட்டாங்க. இப்போது சவுத் இந்தியாவில் இருக்க மேஜர் 120 இயர்ஸ் அபோவ் பில்டிங்ஸில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணது மெட்ராஸ் டெரஸ் ரூஃபாக தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன எப்படிலாம் பண்ண முடியும்
பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மெட்ராஸ் டெரஸ் ரூஃப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது உடன் பீம்ஸ். அது கீழே வந்து ஒரு உடன் பீம்ஸ்க்கு மேலே தான் நமக்கு ஓல்டு மெட்ராஸ் டெரஸுமே சப்போர்ட் ஆகுது. அதோட லைமோட செட்டிங் டைம் இருக்குது. லைம் ஒன்ஸ் 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா லைமே வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு உடன் பீம்ஸ் கூட சில இடத்துல தேவைப்படுறது இல்லை. அந்த அளவுக்கான ஒரு லைம் இது இருக்கும். அந்த 30 இயர்ஸ்க்கான ஒரு ப்ராசஸ் அந்த செட்டிங் டைம் வரைக்கும் அந்த உடன் பீம்ஸ் தான் மெயினாக உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பாட்டம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் பீம்ஸை வந்துட்டு ராஃப்டர்ஸை வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் 10 to 12 feet மாதிரி நம்மளுக்கு லே பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்துப்போம். ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ராஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 inch மேக்ஸிமம் இருக்க மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த இதில் வந்து என்னென்ன வுட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மேஜராக வந்து இப்போ நாங்கள் ரிக்ளைம்டு வுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதர்வைஸ் நீங்கள் நியூ வுட் போனீங்கனாலும் ப்ராப்பர் சீசன்டு வுட்டான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வுட்டாக லே பண்ணுங்க. அகைன் நீங்கள் ரூம் ஸ்பேன் வந்து ஒரு 24 feet இருக்குது, 30 feet இருக்குனால இது பாசிபிள் தான். நீங்கள் வந்து ரூம் வந்து 10 feet பிரேக் பண்ணுவீங்க த்ரூ பீம்ஸ், உடன் பீம்ஸ், பெரிய பீம்ஸ்லேயும் நீங்கள் பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணி அந்த ரூம் ஸ்பேனை வந்து 10 feetன்னு சொல்லி பிரேக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் டெரஸில் ரூஃப் வந்து லே பண்ணுறதுக்கு ஃபீஸிபிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராஃப்டர் வந்து நம்ம லே பண்ண போகிறோம். ராஃப்டர் லே பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் கண்டிக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரல் பிரிக்கோட ஆஃப் தி சைஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைமோட குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து சுண்ணாம்புலேயே வந்து 2 சுண்ணாம்பு இருக்குது. கல் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. கிளிஞ்சல் சுண்ணாம்பு நம்ம வெத்தலை பாக்குக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜென்ரல் லைஃப்லேயே பார்த்துருக்கலாம். அது வந்து நம்ம பிளாஸ்டரிங்க்கு வந்து மேஜராக யூஸ் ஆகுது. பட் கல் சுண்ணாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டெரஸ் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து ஒரு காரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் கல் சுண்ணாம்புலையும். அப்படி வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிவர் சாண்ட் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம். ரிவர் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீவ்டு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நைஸ் ரிவர் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைண்டிங் ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரிவர் சாண்டையும் லைமையும் வந்து 1:1 ஆர் 1:1.5 மேக்ஸிமம் அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 10 to 15 days வந்து அது அப்படியே செட் பண்ணுறதுக்கு விட்டுணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து 10 to 15 days இஸ் அ டிலே ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லைமையும் ரிவர் சாண்டையும் வந்து கிரைண்டிங் பண்ணிடணும். மிக்சிங் கிரைண்டரில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிக்விட் ஸ்டேட் ஒரு மாவோட கண்டென்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் 3rd day நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு லைம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் லைமையும் ரிவர் சாண்டையும் இது பண்ணுறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கை நீங்கள் எடுத்துப்பீங்க. பிரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்குக்கும் வந்துட்டு லைமை வந்துட்டு நீங்கள் லைம் மோட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரிக்கை நீங்கள் ஸ்டிக் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ஸோ வந்து ஆல்ரெடி கீழே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து உடன் ராஃப்டர்ஸ் இருக்கும். மேலே வந்து நீங்கள் உடன் இது செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுக்கல்னு சொல்கிறது கல்லை வந்து ஒன்று ஸ்டிக் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு நிற்கும். செகண்ட் லேயர் அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃப்ளாட்டாக வச்சுருவாங்க. ஸோ இது 2 லேயர் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட பேசிக் லைமோட ஸ்ட்ரென்த். ரூஃபிங் வந்து நம்ம ரூஃபிங்கோட ஸ்ட்ரென்த். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உடன் இதில் வந்து உங்களுக்கு செட் ஆயிடுது. செகண்ட் லேயர் வந்து உங்களுக்கு மேலேருந்து லோடு வரது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அது ஃப்ளாட் லேயர் தேவைப்படுது. ஓகேங்களா? இது 2 தான் மேஜர் மெட்ராஸ் டெரஸ் ரூஃபோட கண்டென்ட். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஜெல்லி யூஸ் பண்ணுறோம். பிரிக் ஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் வித் லைம் இது 2 கண்டென்ட் தான் இருக்கும். 1:4 ஆர் 1:5 ரேஷியோவில் வந்து போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது 6 inch கிட்ட திக்னஸில் போட்டுருவோம். ஸோ மேலேருந்து வர வெயிட்டை வந்து ஃபஸ்ட் அந்த பிரிக் ஜெல்லி வந்து லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு லோடை எடுத்துக்கும். ஸோ இது அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது உங்களுக்கு மேலேருந்து லோடு வந்து டேரெக்டாக வந்து ஒரு சிங்கிள் லேயரில் வந்து நம்மளுக்கு விழாது. ஈவன் ஃபுல்லாக வந்து கான்கிரீட் ரூஃப் எப்படி பிரின்சிபலில் வந்து ஈவனாக உங்களுக்கு லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அதே மாதிரி இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. பிரிக் ஜெல்லிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைம் மோட்டர் போடுறாங்க. அது லைம் மோட்டருக்கு மேலே நம்ம டெரஸ் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். இதனால தான் நம்ம ஜென்ரலாக வந்து ஜென்ரல் பில்டிங்கும் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் திக்னஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது கான்கிரீட்டிங் ஒரு 6 inch to 7 inch மேக்ஸிமம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet to 12 inches to 15 inch கிட்ட கிடைக்குது. ஸோ திக்னஸ் ஆஃப் இது வந்து டபுள் இது இருக்கனால மேலேருந்து வர ஈட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் ஆஃப் தி பில்டிங் வந்து பார்க்கும்போது மெட்ராஸ் இப்போ ஜென்ரல் கான்கிரீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/10 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2 tons நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இது வந்து மினிமம் 3 tons கிட்ட போயிடும். பட் வந்து அது வாலோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ண பார்க்கலாம். மெட்ராஸ் டெரஸ் ரூஃபில் இருக்க மேஜர் இது வந்து பார்த்தீங்கன்னா லைமோட ப்ராப்பர்ட்டி லைமோட குவாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு குவாலிட்டி ஆஃப் தி லைம் தான் இந்த ஓல்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஹோல்ட் பண்ண போதா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ட்ரெயின்டு மேசன்ஸ் இப்போ வந்து ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ்டான மேசன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 years இருக்கவங்கனால மட்டும்தான் அது வந்து நம்ம ஒரு கல் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சில கேப்ஸ் இருக்கும், அது வழியாக ஸ்டிக் ஆகாது. அது வந்து அந்த மேசன்ஸால் மட்டும்தான் ப்ராப்பராக பண்ண முடியுது. நம்ம தான் ட்ரைன் பண்ணாலும் சில வந்து பர்டிகுலர் ஒர்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு பெட்டர் அவுட்புட்டும் பெட்டர் அந்த லாங்கிவிட்டி அந்த லைஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்குது.
மெட்ராஸ் டெஸ்ட் நீங்கள் இப்போ தான் வந்து வால்ஸ் சிஸ்டம் பண்ணியிருக்கீங்க, ரூஃபிங் கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மெட்ராஸ் டெஸ்ட் ரூஃபை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கான ஸ்ட்ரக்சரல் மட்டும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கான லோடு எடுக்குமா அப்படின்றது. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டீம் இருக்கா அப்படின்றது. டீம் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட வந்து ஜென்ரலாக நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கனால எங்களோட டீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வெளியே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்கனாலுமே டீம்ஸ் வந்து அதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால லைம் கண்டென்ட்டில் லைம் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இது செக் பண்ண முடியும். பண்ணிட்டு தான் நம்ம பில்டிங்க்கு பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவார். ஹவுசிங் லோன்னு பார்க்கும்போது இப்போது எங்களோட மேஜராக ஒரு 10 பில்டிங்ஸ் பண்ணிருக்கோன்னா அது 3 to 4 வந்து பார்த்திங்கன்னா லோனில் தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு லோன் பற்றின லோனுக்கும் ட்ரெடிஷ்னல் பில்டிங்க்கும் அவங்க எதுவுமே அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறீங்களா ஜென்ரல் பில்டிங்காக பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, அவங்களோட இது கிடையாது, பார்க்க மாட்டாங்க. எங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி குடுவாஞ்சேரியில் வந்து 2 பில்டிங்ஸ் ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் காஞ்சிபுரமில் வந்து பார்த்திங்கன்னா 3 பில்டிங்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மயிலாடுதுறையில் வந்து 1 பில்டிங். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ மயிலாடுதுறையில் 1 பண்ணியிருக்கோம். அப்புறம் மதுரையில் டிசைன் அகைன் ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு. சென்னை பேஸ்னால சென்னையிலேயே வந்து இப்போ வந்து ஆன்கோயிங் வந்து 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் சென்னையில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் திருப்பதியில் ஒரு பில்டிங் வந்து லைன் பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பில்டிங் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது. ஓகே, லோன் அமௌண்ட் லோனில் வந்து பண்ண பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3300 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து குடுவாஞ்சேரி ஃபஸ்ட் பில்டிங் பண்ணதே வந்து நாங்கள் கிளைண்ட் வந்து லோன் வாங்கி தான் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பட்ஜெட்டிங் வந்து 3300 இன்டூ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்போது வந்து ஒரு ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா 2000 மாதிரி பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் சென்னையில் ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்ற காஸ்ட்டுக்கெலாம் நாங்கள் பண்ணோம். ஸோ ஓவராலாக 66 lakhs. ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் 2000 போது வந்தது. அதுக்கப்புறம் வந்து சின்ன அடிஷ்னல் சார்ஜஸ் மாதிரி வந்தது. லைக் வந்து அவங்க எதாவது ஆட் ஆன் பண்ணுறாங்க, ஏதாவது வந்துட்டு ரிடியூஸ் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜென்ரலாக வர மாதிரி வந்தது. அது ஒன்று இஎம்ஐயில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போது வந்துட்டு ஆன்கோயிங் வந்துட்டு வண்டலூர் ஜூ கிட்ட வந்துட்டு ஒரு பில்டிங் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் தான் ரன் பண்ணுறாங்க. இஎம்ஐ வாங்கி தான் உங்களுக்கு பில்டிங் வந்து இப்போது ஆன்கோயிங் ஓடிட்டு இருக்குது. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணுறாங்கன்னா வால்ஸ் முடிஞ்சிருக்கு, ரூஃப் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க செக் பண்ணுவாங்களே தவிர்த்து என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது அவங்களோட இது கிடையாது. இங்கே வந்து கேளம்பாக்கம் வண்டலூர் ஜூ அந்த பில்டிங் அங்கே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பட்ஜெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2400 மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு 2200 into 2400 into 2400 மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன் இஸ் ஃபஸ்ட்டு திங். ஏன்னா நம்ம வந்துட்டு ஜென்ரல் பில்டிங் ஒரு 12 monthஸில் முடிக்கிறதுனா இந்த மாதிரி பில்டிங்ஸ் ஒரு 18 months கிட்ட நம்மளுக்கு டைம் எடுக்குது. அண்ட் எல்லாமே ஒரு பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ சீசனல் சேஞ்சஸும் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஏன்னா வந்து மழை காலத்தில் வந்து இந்த பில்டிங் டோட்டலாக ப்ராசஸே பண்ண முடியாது நம்மளால். மழை காலம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹோல்ட் பண்ணிடுவோம் நாங்கள். ஏன்னா வந்து நம்ம லைமாக இருக்கட்டும் இல்லை சம்திங் என்னவாக இருந்தாலும் நம்ம வால்கோ இல்லை ரூஃப்கோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ சீசனல் இதுவும் நம்ம அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வந்து சில இடத்துல கிளைண்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கிளைண்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டு பில்டிங்கை கொடுக்க முடியும். கிளைண்ட் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணுறாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடியணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா நம்ம பில்டிங்கில் வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டீமை என்கேஜ் பண்ணுறோம், அந்த டீம் ப்ராப்பராக பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரல் பில்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், அதனால் உங்களுக்கு வால்ஸில் எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே அது சரி பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே வால்ஸ் தான் நம்ம ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை எடுக்கும் போது நீங்கள் வால்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கான்றதை மேஜராக பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுறதுனால உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டிவிட்டி கிளைண்ட் சைட்லேருந்தும் கிடைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கான ஹெல்ப் வந்து கிளைண்ட்டும் நம்மளும் மியூச்சுவலாக ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு பெட்டர் டெவலப்மெண்ட் கொடுக்க முடியுது, பில்டிங்கில் பெஸ்ட் பில்டிங்கும் கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் இது மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த்துலேருந்து எல்லாமே நீங்கள் ஒன்றா நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியுன்றதை மேஜராக பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் இல்லை இது மாதிரி இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆரோவில்ஸ் மாதிரியான நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேசஸே அது மாதிரி இருக்குது. நீங்கள் போய் ஸ்டேவும் பண்ணலாம். ஸோ வெரி சீப்பர் அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணியும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதே உங்களே ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பில்டிங்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகைன் நம்ம பில்டிங்கோட ஏஜை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ரீசேல் வேல்யூ அப்படின்றத இங்கே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி அகைன் யார் இது பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்சிருக்கவங்க தான் வருவாங்க. அகைன் நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆஃப் தி பில்டிங்கை பொறுத்து அந்த மெட்டீரியல் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த பில்டிங் எப்படி டிசைன் வந்திருக்கு, இது எல்லாமே பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த ரீசேல் வேல்யூன்றது இருக்குது. இது மாதிரி ரீசேல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் ஐயா இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து இது மாதிரி பில்டிங்ஸ் தான் அதிகமாக கட்டுறாங்க. ஸோ ரீசேல் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணி என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அதோட அதிகமாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குடுவாஞ்சேரியில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரியில் தான் எங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து ஜென்ரல் பில்டிங்கான ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் கிளைண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் இன்னோவேட்டிவாகவும் அப்புறம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கனால நாங்கள் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியும் வந்து நாங்கள் ப்ராக்டிஸில் இருந்தோம், பேசிக்கில் இருந்தோம் இனிஷியல் ஸ்டேஜஸில். அப்போ வந்து நாங்கள் அதே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளைண்ட்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணோம். கிளைண்ட் லைக் வந்துட்டு அவருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, அவரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அப்படி தான் அந்த பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த பில்டிங்கோட டைப்பாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. CSEBன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸ்டு ஸ்டெபிளைஸ்டு எர்த் பிளாக்ஸ். ஸோ வந்து தீஸ் ஆர் பிளாக்ஸ் ஆர் அன்பர்ன்ட் பிளாக்ஸ். ஸோ அந்த அன்பர்ன்ட் பிளாக்ஸை வச்சு நம்ம எப்படி இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லோட் பேரிங் பில்டிங்காகவும் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் கன்சர்னாக இருந்தது. ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு வரும்போது நம்ம எதுக்கு காலம்லாம் பண்ணணும், ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகணும் அப்படின்றதுனால நாங்கள் லோட் பேரிங் பில்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது G+1 ஸ்ட்ரக்சர் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போர்ஷன் செப்பரேட் போர்ஷன் மாதிரி பிரதர்ஸ் இருந்தாங்க, கீழே அண்ணனுக்கும் மேலே தம்பிக்கும்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஈச் as 2 bedrooms and 2 bedrooms. ஸோ இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இது அந்த ரூஃபிங்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் ரூஃப் ஸ்லாப்ஸ் ஒர்க் பண்ணோம். அப்புறம் பிரிக் வால் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வால்ஸ் எல்லாமே மட் பிளாக்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. டைலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிளைண்ட் வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தீஸ் மெட்டீரியல்ஸ். ஏன்னா வந்து அந்த லோக்கல் குடுவாஞ்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி ஆர் சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களாமே எல்லாமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான ஒரு டைம் இதில் போயிட்டு இருக்கும் போது கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஓல்ட் ட்ரெடிஷ்னல் வேலையும் வேணும், எனக்கு அந்த டிசைன்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தார். ஏன்னா அவருக்குமே ஒரு ப்ராசஸ் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தது ப்ராசஸ் ஜென்ரலாக நம்ம இருக்கவங்க பார்த்த ப்ராசஸோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கிளைண்ட் ரொம்ப லைக்கபுளாக இருந்தார். அண்ட் யூ வாஸ் ஹெல்பிங் அஸ் டு ஃபினிஷ். ஏதாவது ஒரு நம்ம ஸ்ட்ரகிள் வரும் கண்டிப்பாக வந்து நம்ம மட் பிளாக்ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தட் நம்ம வந்து எடுக்கும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்போல்லாம் வந்து கிளைண்ட்டை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்து எப்படி வந்து நம்ம இந்த ஸ்ட்ரகிளை வந்து கிராஸ் பண்ண முடியும், அப்புறம் என்னெல்லாம் அவர் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியும், கிளைண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லைக் இப்படி தான் ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக நாங்களே மெட்டீரியல்லாம் தேட ஆரம்பித்தோம். ஸோ மெட்டீரியல் வச்சு எப்படிலாம் ஒர்க் பண்ணலான்றதை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஓல்டு பீப்புள்ஸ் கிட்ட அப்புறம் யாரெல்லாம் வந்து 70 இயர்ஸ்க்கு அபோவ் வந்து இல்லை இந்த மாதிரி பில்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மட் பிளாக்ஸ்லாம் இருக்கட்டும், மட் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை லைம் பில்டிங்காக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒன்ஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும், இப்படி ஆட் பண்ணணும், இப்படி வந்துட்டு இது பண்ணிங்கன்னா தான் பில்டிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு சஜஷன்ஸை வந்து எடுத்து சின்னதாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ண தான் பில்டிங் வந்து க்ரோத் ஆகிடுச்சு. லைக் அப்படி தான் நாங்களும் க்ரோத் ஆனோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட லைக் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றா சின்னதாக எடுக்க ஆரம்பித்தோம். சின்ன ஒரு வால் ரைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு ரூஃபிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம். அது மாதிரி கொஞ்சமாக ஆரம்பிச்சு தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ ஃப்ரெண்ட்லி 0% சிமெண்ட், 0% ஸ்டீல், 0% பெயிண்ட் அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியுது. இப்போ செட்டிநாடு, காரைக்குடி அந்த மாதிரி டைப்பாலஜியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு 120 to 150 இயர்ஸ் ஓல்ட் பில்டிங்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பட் இப்போ இருக்க கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 to 70 இயர்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் மேலே வந்து கான்கிரீட் கொட்டுது, அது மாதிரிலாம் நம்ம இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த 120 இயர்ஸ் பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத எனக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரியப்படுத்துது. அந்த தேடுதல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி இஸ் பெஸ்ட் வே. அது வந்து நம்மளுக்கு கிளைமேட் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும் அப்படின்ற பார்க்கும்போது தான் நாங்கள் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அதே மாதிரி வந்து கிளைண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அண்ட் அகெயின் தே வாண்ட் டு லிவ் இன் இட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கில் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். பாரம்பரிய முறையில் கட்டணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளைமேட்டுக்கு என்ன பில்டிங் சூட் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ சில இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது வெறும் மண்ணை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சுண்ணாம்பு கலந்து மண் சுவராகவே எழுப்புவாங்க, அது ஒரு சைடில் இருக்கும். இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிக்கை வச்சுட்டு பிரிக் வால்ஸாகவே லைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளோட யூசேஜ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டோரி மட்டுமே போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து மட் பிளாக்ஸ் இல்லை அந்த ஒரு வால்லே வந்து நம்ம போய்க்கலாம். இதுவே நம்ம G+1 அது மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரு தளம் தேவைப்படுது. அந்த இடத்துல மெட்ராஸ் டெரஸ் ரூஃபோ இல்லை வந்து கடப்பா ரூஃபிங்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட் ரூஃப்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான டைப்பாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே போனால் ஸ்லோப் ரூஃப், நாட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அக்ரகாரம் சுற்றி இருக்க எல்லா வீடுகளுமே நாட்டு ஓடில் வந்து ஸ்லோப் ரூஃபை நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க எல்லா அக்ரகாரத்துலையும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட்டோட ப்ரிஃபரன்ஸுக்கும் அதோட ஸ்ட்ரக்சருக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஓகே, ஒரு ரீஜனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைப்பாலஜின்னு பார்க்கும்போது அது சாயில் கண்டென்ட் தான். ஒரு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காபுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு சாயிலுக்கு டைப்பாலஜி என்ன சாயில் கிடைக்குதோ அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பில்டிங் பண்ணுறாங்களோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ தமிழ்நாடு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் திருநெல்வேலின்னு போனீங்கன்னா அதிகமான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி மண் சுவருன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதுலேயே வந்து சுவரை வந்து சின்னதாக பண்ணி அதை வந்து மேலே வைப்பாங்க. அதை வச்சு மேலே வச்சு நம்மளுக்கு கட்டலாம், அதுவும் பண்ணுறாங்க. இல்லைனா உங்களுக்கு சுவராக வந்து எழுப்புவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி மண் அதிகமான கற்கள் இருக்கும். அது வந்து திருநெல்வேலி சைடில் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். இதே நீங்கள் வந்து மதுரை சைட்லலாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப களிமண்ணாக இருக்கும். களிமண் சுவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமாக எழுப்ப முடியாது, அதனால் ஹைட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஒரு சாயில் டைப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பில்டிங் டைப்பு நம்ம மாறி இருக்குது.
எல்லா டைப்பாலஜியுமே எல்லா இடத்துலையும் கட்ட முடியும் நம்மளுக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு கிளைமேட்டிக் ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும் நம்மளுக்கு. நம்ம லோக்கலில் எந்த அளவுக்கு லோக்கலில் சாயில் அவைலபிள் இருக்குது, சாயில் டைப்பாலஜி இருக்கோ அந்த அளவுக்கு அது கிளைமேட்டிக் ரெஸ்பான்சிவாக இருக்கும். நம்ம எப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப லாங்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை ப்ராசஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அது அப்படி கிளைமேட்டுக்கு அடாப்டிவாக இருக்காது. நம்மளுக்கு அகெயின் வந்து ரிப்பல்ஷன் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து யூசேஜுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. நம்ம அதை வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காதுக்கு சரி பண்ணுறதுக்கு அகெயின் வேறு எதனா ஒரு ரிசோர்ஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர்த்து இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஈகோ ஃப்ரெண்ட்லி இல்லை ட்ரெடிஷ்னல் வே அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், அதர்வைஸ் நம்ம கிளைமேட்டிக் அடாப்டிவாக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம லோக்கல் இதை ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆன்சர் சொல்லலாம். ஓகே, சென்னை மாதிரி இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அர்பன் சிட்டிஸ்னே எடுத்துக்கலாம். இது மாதிரி அர்பன் சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர் இது மாதிரி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகைன் மட் பிளாக்ஸ்க்குன்ற ஒரு இதுவே போகலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அகைன் ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டோரியில் கட்டுற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்காது. G+1 G+2 போகிற மாதிரி இருக்கும். அகைன் எங்களோட பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா லோட் பேரிங்கில் G+1 G+2 வரைக்குமே கட்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே மட் பிளாக்ஸ். ஒரு வே வந்து பார்த்திங்கன்னா மட் பிளாக்ஸ், அகைன் அனதர் வே வந்து பார்த்திங்கன்னா ரேம்டு எர்த்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து அகைன் ஷட்டருக்குள்ளே போட்டு நம்மளுக்கு அகைன் சாயில் மட்டுமே ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ரூஃபிங் அது மாதிரி நம்ம கண்டினியூஸாக ரூஃபிங் போய்க்கலாம். G+2 வரைக்கும் அது ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர் தான். அகைன் இது எல்லாத்துக்குமையான ஒரு ரிப்போர்ட்ஸும் நம்ம கொடுத்துட்றோம். லைக் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் நம்ம ஹைட் போகுது, அதுக்கான ஃபீஸிபிலிட்டி என்ன இருக்குது எல்லாமே நம்ம ரிப்போர்ட்ஸும் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரியான மட் பிளாக்ஸ் அண்ட் ரேம்டு எர்த். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லைம் பில்டிங் கூட போகலாம். நம்மளுக்கு வந்து அகைன் லைம் பில்டிங்னா அதுக்கோட டிசைன் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நம்ம லோட் பேரிங் போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்பேன்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பர் கேல்குலேஷன்லேருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸில் வந்து நாங்கள் சென்னை ஃபுல்லாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ரூரல் டைப்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த லோக்காலிட்டிக்கு இது பண்ண முடியும், அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒன்று ஃபேமஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மதுரைன்னு எடுக்கிறோன்னா அந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டியாட் ஹவுசஸ்லேருந்துட்டு அதோட ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அடாப்ட் பண்ண முடியும், அந்த இடத்துல எப்படி கட்ட முடியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கோட்டியாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து சென்ட்ரல் கோட்டியாட் ஃபேமஸ் இருக்கும். திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா சைட் கோட்டியாட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கை சுற்றி வந்துட்டு ஒரு சைட் ஆஃப் கோட்டியாட் வந்து ஒரு சைடில் போய்டும். நம்மளுக்கு அதை சுற்றி தான் நம்மளுக்கு ஓல்ட் பில்டிங்கே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அது சைட் கோட்டியாட் இருக்கும். ஸோ ஒரு ஊர்லேயுமே வந்து என்னென்ன ஃபேமஸாக இருக்கோ அந்த வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சென்னைன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்ரகாரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அக்ரகாரம் ஏரியான்னு வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ப்ரூஃபஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பால்கனிஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ரூஃபிங்கோ உங்களுக்கு மேலே டெரஸ் ஏரியாவை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஸ்லோ ப்ரூஃப்ஸ்க்கு இது மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுக்கும் போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பில்டிங்கோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும் ட்ரெடிஷ்னல் வே இந்த சிஸ்டம்ஸில் நம்ம பார்க்கும்போது. இப்போ ட்ரெடிஷ்னல் வீடு நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நீட் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களோட நீட் வந்து லைக் என்ன எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்க போகுது, இல்லை என்ன மாதிரியான பில்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க, ஆஃபீஸ் பில்டிங் பார்க்குறீங்கன்னா எத்தனை பேர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதோட பேசிக் நீட் வந்து தேவை ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஐடியாஸும் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டுமே மியூச்சுவலாக க்ரோத் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கும், இதை வந்து இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸை நாங்கள் கொடுப்போம். ஸோ இது ஃபங்க்ஷனல் ஒரு ப்ராப்பரான ஒரு பில்டிங்காக வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்களால் கொடுக்க முடியும். நம்மளுக்கு இப்போது 130 இயர்ஸ் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிப்பன் பில்டிங்கோ அது சென்னை சென்ட்ரல் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள் தான். நம்மளுக்கு வந்துட்டு 130 இயர்ஸ்க்கு அபோவும் இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்கும். G+2 ஸ்ட்ரக்சர்ஸும் தாராளமாக பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதோட பாசிபிள் ஐடியாஸ் என்ன, G+4 கூட போகலாம். பட் வந்து என்னன்னா அதுக்கான டிசைன் உங்களுக்கு வந்து ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த டிசைன் ஃபீஸிபிலிட்டிஸை கொடுக்கறது தான் லைக் ஸ்ட்ரக்சரல்லேருந்து எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் பில்டிங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்பேசஸ் வந்து நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு வேஸ்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20x20 வந்து ஒரு ஆல் ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸை வந்து யூஸபிளாக ஆக்கணும். இப்போ நம்மளுக்கு சீட்டிங் கொடுக்குறோன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் சீட்டிங் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ வந்து உங்களுக்கு வேணுன்ற இடத்துல எங்கே வரணுமோ அங்கே வந்து சீட்டிங்கோ ஸ்டோன் சீட்டிங்கோ அது மாதிரி நம்ம டெவலப் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் போட்டு அதை வந்து ஒரு ஃபர்னிச்சர் போடுறோம், அந்த இடத்துல வந்து ஒரு வேஸ்ட் ஸ்பேஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எக்ஸாக்டாக ஒரு இன்ச் பை இன்ச் வந்து நம்ம ப்ராப்பராக உள்ள என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறோம். இப்போ நம்ம கிச்சன் ரூம் ஸ்பேசஸ்லாம் எடுக்கணும். கிச்சனில் வந்து ஒரு ஸ்பேசஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லைக் நம்ம சின்ன சின்ன அம்மிக்கல் போடுறோம், இல்லை உரல் போடுறோம், சின்ன சின்னதாக என்ன வேணுமன்றது அந்த இடத்துல நம்ம கொடுக்குறனால நம்ம அதிகமாக கனெக்டிவிட்டியும் ஆக முடியுது. அந்த ஸ்பேஸும் வந்து யூட்டிலைஸ்டாக மாறுது நம்மளுக்கு. ஓகே, டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இப்போ பிரிக் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த பிரிக்கை வந்து ரொம்ப மெட்டீரியலோட ஃபீலை வந்து நீங்கள் அதிகமாக பண்ண முடியும்.
முடியும். நீங்கள் இப்போ கண்டெம்பரரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் தான் என்ன இருக்குன்றதை பார்க்குறீங்க தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இதே நம்ம நம்மளோட வீடெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்போஸ்டு பிரிக் இருக்குன்னா அந்த பிரிக்கோட ஃபினிஷ்லேருந்து அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணும் போதும் ஸோ வந்து நீங்கள் பில்டிங்கே உங்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ எனி மெட்டீரியல் நீங்கள் ஒரு வுட்டை யூஸ் பண்ணுறீங்க அது வுட் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் அது சின்ன சின்ன டிசைன்ஸ்லேருந்து என்ன ஸ்டாச்சுஸோ ஏதோ சம்திங் ஆட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு ஒரு பிளாஸ்டர்ஸ் பண்ணுறோம் லைக் கலர் பிளாஸ்டர் பண்ணுறோன்னா கூட அந்த கலர் பிளாஸ்டரில் வந்து எந்த அளவுக்கு ஒரு அது ஒரு லைவ் இது இருக்கும் அப்படின்றது தான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைட் பிளாஸ்டர்ஸ் பண்ணுறோம், லைம் பிளாஸ்டர்ஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டோனில் இருக்காது. பெயிண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஒரு வாலில் வந்து பண்ணுறோன்னா 10x10 ஒரு வால் பண்ணுறோன்னா ஒரு ஈவன் டோனில் இருக்கும். பட் இது ஒரு கலர் வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு டார்க் அண்ட் லைட்னு வருது. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லோக்கல் அவைலபிள் லைக் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிரிக்கை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மட் பிளாக்ஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து அதிகமான மெட்டீரியல் நாங்கள் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிற வந்து லைம். ஸோ லைமோட கண்டென்ட் வந்து எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ அந்த குவாலிட்டியை வச்சு தான் நம்ம ஆர்கனைஸ் லைக் கண்டென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து உட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது ரிக்ளைம்டு உட்ஸ் தான் எடுக்கிறோம். இப்போ நியூ வுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் 10 to 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டெர்மைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்காது, ஈஸியாக டெர்மைட் அட்டாக் பண்ணிடும், வுட் வந்து வேஸ்ட் ஆகிடும். அகைன் ஒரு 20 இயர்ஸ் ஒரு ட்ரீயை கட் பண்ணுறோன்னா ஒரு 5 இயர்ஸ் தான் ஒரு பில்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் ரன் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அகைன் திரும்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து ரிக்ளைம்டு மெட்டீரியல்ஸ் தான், ரிக்ளைம்டு வுட்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு மரத்தை கட் பண்ணி சீசன் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓல்டு பில்டிங்ஸில். அப்படி இருக்கும்போது அந்த சீசன்டு வுட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டெர்மைட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், டெர்மைட்டும் அட்டாக் ஆகாமல் இருக்குது. நம்ம ஓல்டு பில்டிங் 30 to ஒரு 100 இயர்ஸ் ப்ளஸ் பார்க்குற பில்டிங் எல்லாமே ப்ராப்பராகவே இருக்கும் வுட்ஸ் எல்லாம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சீசன்டு வுட்டாக இருக்குது. அந்த வுட்டை தான் நம்ம எடுத்து திருப்பியும் ப்ரிஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிக்ளைம்டு வுட்ஸ் யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸில். ஸோ எவ்வளோ அளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பட்ஜெட்டிங்லையும் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும், இது எல்லாமே இது பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் பில்டிங்ன்றதை நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஜென்ரல் பில்டிங் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிவில் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபவுண்டேஷன் அண்ட் காலம்ஸ், ரூஃபிங் அண்ட் வால்ஸ் அண்ட் பிளாஸ்டர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பென்ட்ரி ஒர்க், பெயிண்டர் அண்ட் எலக்ட்ரிஷியன், டைல் லேயிங். இந்த ஸோ அந்த டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 people தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறாங்க. கிராஃப்ட்மேன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில். பட் இதுவே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பில்டிங் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆஃப் ஆர்டிசன்ஸே ரொம்ப டீம்ஸே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டோன் ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க, அதுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் டீம் இருக்குது. செகண்டரி வந்து வால் சிஸ்டம் இருக்கும். வால் சிஸ்டம் வந்து மட் பிளாக்ஸ் ஆர் வந்து லைம் வால்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆர்டிசன் ஒர்க் பண்ணுறாங்க. தேர்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூஃபிங் சிஸ்டம். ரூஃபிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டெரஸ் இருக்குது, கடப்பா ரூஃபிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட் ரூஃபிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபில்லர் ரூஃப் ஸ்லாப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில பில்டிங்கில். ஸோ இதெல்லாமே ரூஃபிங் எல்லாமே இதுக்குன்னு ஒரு தனி நம்ம ஆர்டிசன் கொண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைட் பிளாஸ்டர்ஸ் பண்ணுறோம், லைம் பிளாஸ்டர்ஸ் பண்ணுறோம், அப்புறம் மட் பிளாஸ்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ ஈச் பிளாஸ்டர்ஸ்க்கும் ஒரு டீம் வந்து நாங்கள் என்கேஜ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸால் தான் ப்ராப்பரான ஒரு இதை கொடுக்க முடியும். அகைன் நாங்களும் டீம்ஸ் வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கு டைலிங் அப்படின்னு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஆக்சைட் ஃப்ளோரிங் லே பண்ணுறோம், ஆத்தங்குடி டைல் லே பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா லே பண்ணுறோம். ஸோ ஒரு பில்டிங் இருக்கும்போது ஜென்ரலாகவே இந்த 3மே வந்துட்டு ஒரு டைல் லே பேசணுன்னு இருக்கும்போது செப்பரேட் டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதிகமான ஒரு 5 டீம்ஸில் க்ளோஸ் ஆக வேண்டிய ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 டீம்ஸ் கிட்ட நாங்கள் என்கேஜ் பண்ணி தான் இந்த பில்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஜென்ரலாக வந்துட்டு இப்போ சிவில் பில்டிங் வந்துட்டு கமர்ஷியல் பில்டிங்காக ஜென்ரல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 8 to 10 months ஒரு மேக்ஸிமம் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் G+1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அந்த டைம் டியூரேஷன் 8 to 10 monthsன்றது இருக்குது. பட் இதே வந்து நம்மளுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படி ட்ரெடிஷ்னல்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் சோர்சிங் வந்து ஈஸியாக கிடைக்கும், நம்மளுக்கு மெட்டீரியல் கிடைக்குது. பட் வந்து அதுக்கான ஆர்டிசன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிலேடு ப்ராசஸாக கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆர்டிசன் ஒர்க் முடிஞ்சால் தான் அடுத்த ஆர்டிசனை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல சின்ன கேப் வரும், ஒரு 3 or 4 days or 1 week கேப் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து 20 டீம்ஸ் நம்ம என்கேஜ் பண்ணும்போது 10 months ஜென்ரல் பில்டிங் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 18 months மாதிரி டைம் டியூரேஷன் எடுக்குது. ஸோ அந்த 1.5 times வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது ஆர்டிசன்ஸ் அண்ட் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான ஒரு டைம் இருக்கும். நம்மளுக்கு லைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டேரெக்டாக பில்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு 15 daysன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸிங் இருக்குது. அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இப்போ நம்மளுக்கு லைம் பில்டிங் அப்படின்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஸ்கவேஷன் மார்க்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்கவேட் பண்ண இடத்துல வந்து ஸ்டோன் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வால்ஸ் வந்து என்ன அளவுக்கான ஹைட், சப்போஸ் 4 feet வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம், பிளிந்த் ஹைட் பண்ணா நம்ம 4 feet வந்துட்டு ஸ்டோன் வால்ஸே நம்ம ரைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லைம் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் வித் லைம் மோட்டார், அதுக்கு இல்லைன்னா மட் பிளாக்ஸ் வித் லைம் மோட்டார், அது வந்து மட் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம்
ரூஃபிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரூஃபிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து வுட்டு அண்ட் பிரிக்ஸ் அண்ட் லைம் எல்லாமே நம்ம முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சு அதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 days ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரூஃபிங் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பிரிக் ஜெல்லி ஒர்க்கில் வந்துட்டு நம்ம பிரிக் ஜெல்லி அண்ட் டெரஸ் லேயிங் டைல் அந்த ஒர்க்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாஸ்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளாஸ்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா லைம் பிளாஸ்டர், ஆக்சைட் பிளாஸ்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட் பிளாஸ்டர்ஸ், இது 3 டைப்ஸில் தான் நம்ம காம்பினேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மட் பாயிண்டிங், நம்மளுக்கு இது எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க்லாம் வருது, அது வந்து மட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அவங்க லைம் பாயிண்டிங்கும் பண்ணலாம், மட் பாயிண்டிங்கும் பண்ணுறோம். இந்த டைப்பாலஜி தான் வால்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக சேம் ஒயரிங் சிஸ்டம், சேம் அந்த பாத்ரூமுக்கும் சேம் அந்த இது தான், அதில் எந்த ப்ராசஸும் வேரியேஷன் வரல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோரிங்கோட ஒர்க், ஆத்தங்குடி டைல் அண்ட் ஆக்சைட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாஸ் ஒர்க் பண்ணுறோம். ரேம் டெப்த் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பர்ன்ட் ஒன்று, அப்புறம் வந்து சிங்கிள் வாலாகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து கொஞ்சம் சீப்பர், ஜென்ரலாக எல்லா மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரேம் டெப்த் வந்து சீப்பராக, வால்ஸ் வந்து சீப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைடில் நம்ம ஷட்டர்ஸ் மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஷட்டர்ஸ்க்கு இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 to 15% வந்து லைம் ஆர் வந்து சிமெண்ட் ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் ஆகணும் வால் சிஸ்டமை. ஸோ அதனால் நம்ம 8 to 15% லைம் ஆர் சிமெண்ட் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு ரெட் சாயில் அதர்வைஸ் அந்த லோக்கல் சாயில் என்ன அவைலபிலிட்டி இருக்குது, அந்த சாயிலோட கண்டென்ட்டை செக் பண்ணிவிட்டு அந்த சாயிலுக்கு எவ்வளோ மெட்டீரியல் லைக் எவ்வளோ சிமெண்ட்டோ இல்லை லைமோ தேவைப்படுதுன்றதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஷட்டரிங் இன்பிட்வீன் ஷட்டரிங்கில் வந்து ஒரு 6 inches மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறோம். 6 inches போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரேமர் வச்சு நம்ம 3 inch கம்ப்ரஸ் பண்ணோம். ஸோ 6 வந்து 3க்கு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம ஒரு 6 inch 3 inch வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு பெரிய வால், ஒரு 10 feet வால் ஹைட் வாலோ சம்திங் அது மாதிரி ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வந்து ஒரு க்யூரிங் டேஸ் வந்துட்டு லைமோட க்யூரிங் டேஸ் ஒரு 32 days 30 daysக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுரும். 30 daysக்கு அப்புறம் வந்து ஒரு வால் மேலே வந்து ரூஃப் வந்து நம்மளுக்கு செட் பண்ணுறோம். இந்த இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பர்ன்ட் ஒரு வால் கிடைக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க டெம்பரேச்சரும் உள்ளே இருக்க டெம்பரேச்சரும் ரொம்பவே மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பர்ன்ட்டு வந்து கூட உங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அன்பர்ன்ட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு மினிமம் என்னோட பில்டிங்கில் நாங்கள் ஃபீல் பண்ணது ஒரு 4 degree டெம்பரேச்சர் வேரியேஷன்றது ஜென்ரல் பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். மட் பிளாக்ஸ்ன்னு வரும்போது வந்து குவாலிட்டி ஆஃப் மட் பிளாக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து சாயில் டைப் எடுத்துகிட்டு சாயில் வந்து தரோவாக செக் பண்ணிட்டு தான் நம்ம மட் பிளாக்ஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் ஆகணும். சப்போஸ் நம்ம மட் பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு 1 or 2% ஸ்லைட் எரர் இருந்தால் கூட நம்ம மட் பிளாக்ஸில் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம். எரோஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து சாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறது அது மாதிரியானது பார்க்கும். அது வந்து எப்போனா நீங்கள் ஸ்லைட் அந்த எரரை வந்து மேக் பண்ணும் போது நடக்கிறது. நீங்கள் அந்த எரரை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மட் பிளாக்கை வந்துட்டு ப்ராப்பர் க்யூரிங்லேருந்து ப்ராப்பர் செட்டிங் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதோட சாயில் டைப்பாலஜி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3300 to 4000 5000 ஏரியா வரைக்கும் நாங்கள் வந்து மட் பிளாக்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது நம்ம காஸ்டிங்னு வந்து பார்க்கும்போது பில்டிங்கோட ஸ்கேல் பெருசாகும் போது காஸ்டிங் வந்து ரெடியூஸ் ஆகுது. என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போதே ஒரு பல்க் மெட்டீரியலாக ப்ராசஸ் பண்ணும்போது காஸ்டிங் வந்து ரெடியூஸ் ஆகுது. இது நம்ம சின்னதாக போகும்போது கொஞ்சம் காஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஜென்ரல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பில்டிங்கோட காஸ்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2200 to 2400 or 500 மேக்ஸிமம் வருது. ஸோ இதே காஸ்டிங்கில் தான் நாங்கள் இந்த பில்டிங்கை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆஃப் மெட்டீரியல் ரெடியூஸ் ஆஃப் மெட்டீரியல் ஜென்ரலாக நடக்கிறது தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 மாதிரி நம்ம ஒர்க் அவுட் ஆகுது. மேபி 2200லேயும் பில்டிங் முடியுது, 2400லேயும் பில்டிங் ஆகுது எங்களுக்கு. பட் அதே ரேஞ்சுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். மட் பிளாக் பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2400 வந்து மேக்ஸிமம் அந்த காஸ்டிங்கில் கொண்டு வரும். இது வந்து ஜென்ரலாக இப்போ சென்னையில் ரன் பண்ணுற பில்டிங்கோட காஸ்ட்டுக்கே நம்ம கொண்டு வர முடியுது. ஸோ இதோட ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்குறோம்னா நம்மளுக்கு வந்து இது சென்னையில் இருக்க பாண்டிச்சேரியில் இருக்க ஆரோவில் எர்த் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து மட் பிளாக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லி ரெகுலர் மானிட்டரிங் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபஸ்ட் பில்டிங்கே வந்து எர்த் இன்ஸ்டியூட் வந்து மட் பிளாக்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பிளாக் ஒரு வாட்டர் ஒரு பிளாக்கை வந்துட்டு ஒரு தண்ணிக்குள்ளே வந்து சம்மர்ஜ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 30 years வந்து அதை ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈச் 6 months ஒரு வாட்டி எடுத்து வந்து செக் பண்ணுறாங்க அது ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட் 30 years அதோட ஸ்ட்ரென்த்தும் அதோட என்ன டியூரபிலிட்டி லெவல் எல்லாமே ஒன்று தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவைப்படல அப்படின்றது அவங்க கொடுத்த ரிப்போர்ட்லேருந்து இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேட்ரைட் அங்கே வந்து லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் வந்து லேட்ரைட் மாதிரி இருக்கும். ஸோ பெங்களூர் டு மெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து லேட்ரைட் ஸ்டோன்ன்ற ஈஸியாக அவைலபிள், ஏன்னா அங்கே வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்றனால அங்கேருந்து நாங்கள் லேட்ரைட் வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கேயே லோக்கல் மெட்டீரியல் அங்கே ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ்னால நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் லேட்ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் பில்டிங்ஸ் தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பில்டிங் வந்து லேட்ரைட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஒரு டைப்பாலஜி யூஸ் பண்ணுறோம். அதிகபட்சமாக வந்துட்டு எந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து லோக்கலி ஃபீஸபிளாக இருக்குது அண்ட் கிளைமேட் அடாப்டிவாக இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் அந்த லுக்கை வந்து கொண்டு வரது அப்படின்றதும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து கண்டெம்பரரியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஏஸ்திரிக்கலாக கொண்டு வந்துக்கலாம். அது வந்து ஈஸி ஃபீஸபிள் ஆப்ஷன் தான். பட் பில்டிங் வந்து கிளைமேட்டிக் ரெஸ்பான்சிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் அண்ட் லுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஈவன் ட்ரெடிஷ்னல்லையும் நம்மளுக்கு கொண்டு வரலாம், கண்டெம்பரரிலையும் கொண்டு வந்துக்கலாம். சேம் அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். பட் அந்த ஃபீல் ஆஃப் தி பில்டிங்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு கிளைமேட் ரெஸ்பான்சிவாக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு 4 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம வேரியேஷன் பண்ணுறோன்றதுலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பில்டிங் மாதிரியே தான் நம்மளுக்கு ஹேட் ஆக போகுது. பட் உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் மட்டும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கொடுக்க